இன்று ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 19வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த ஈசன் ஜோதிடத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் அவரோடு தொடர்ந்து தோளோடு தோள் நின்று வழிநடத்தி கொண்டிருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும், மேலும் இந்த கருத்தரங்கிற்கு எத்தனையோ பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜோதிடத்தில் இது ஏதாவது ஒரு கருத்தரங்கில் சென்றால் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வழக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கிற்கு நமது கிருஷ்ணகிரியிலிருந்து வருகை புரிந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற உயர் திரு காசி சிவா அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, ஏன்னா அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியாகணும். காசி சிவா அண்ணன் இந்த காசி யாத்திரை இந்த அழைத்து செல்வதில் உண்மையாலுமே அவருக்கு ஒரு கொடுப்பனை, அவரோடு பயணிக்கின்ற அவரோடு ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களும் நண்பர்களுக்கும் பாக்கியசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் கடந்த 14/8 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காசிக்கு சென்றேன். திரு காசி சிவா அண்ணன் அவர்கள் தான் என்னை அழைத்து கொண்டு சென்றார். காசி, அயோத்தி, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றால் விமான பயணத்தில் என்னை முதலே அழைத்து சென்றார். என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை பஸ்ஸிலே பயணம் செய்தோம், ரயிலிலே பயணம் செய்தோம். இருந்தாலும் கூட எனக்கு முதலில் அந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த அனுபவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. அதை ஏற்படுத்தி கொடுத்த சிவா அண்ணன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தைகள் அவர் குழந்தைகளாக இருக்கட்டும், அவர் தந்தையாக இருக்கட்டும், அல்லது அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப பாசத்தோடு ஒரு பண்போடு என்னை பழகினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிடத்துறையிலே இன்றைக்கு 2ஆம் பாவம் எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு 2வது பாவம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், உங்களுக்கெல்லாம் அறிந்த சில தகவல் தான். இருந்தாலும் எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கின்றேன். திரு பண்டிட் பாலசுப்ரமணியன் சொன்னது போல 2ஆம் இடம் என்பது தனம். ஃபஸ்ட்டு தனம். பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை அடைய முடியும். எவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்தாலும் கூட அந்த பணம் மட்டும் இருந்தால் எல்லாமே மறந்து விடுவார்கள். சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து, பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோல் பணம் இல்லையே நமக்கு மனிதனுக்கு எந்தவித ஒரு பிரயோஜனம் இல்லை. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அது மாதிரி பணம் இல்லை என்றால் நமக்கு மதிப்பு, மரியாதை சமுதாயத்தில் அல்லது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பணம் நம்ம ஜோதிடத்துறையிலே பணத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம்.
ஒருத்தர் புதுசாக வருகை புரிவதாக இருந்தால் அது இரண்டாம் இடத்தினுடைய அனுமதி இல்லாமல், இரண்டாம் பாவத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே வர முடியாது. இப்போ கூட நம்ம எல்லாம் வந்திருக்கின்றோம். அது திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவருடைய அனுமதியுடன் தான் நம்ம எல்லோரும் இந்த அரங்கத்திற்கு வந்துள்ளோம். அதுபோல் இரண்டாம் பாவம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே வர முடியாது. அதுபோல் இன்னும் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட இந்த இரண்டாம் பாவம் என்பது பணம் சார்ந்து மட்டும் நான் உரையாட ஆசைப்படுகின்றேன். பணம் இல்லை என்றேல் நெகட்டிவாக சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா பணத்துக்கு ஈக்குவலான ஒரு அர்த்தங்கள். அப்போ பணத்துக்கு என்ன பாவகம் என்றால் இரண்டாம் பாவம். ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் நன்றாக இருக்கப்பட வேண்டும், அல்லது இரண்டாம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது நட்பு வீட்டில் இருந்தால் நிச்சயமாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டாம் பாவக அதிபதி அல்லது இரண்டாம் இடம் திதிசூனியம் ஆகக்கூடாது, அல்லது இரண்டாம் அதிபதி ஒரு திதிசூனிய வீட்டில் அமரக்கூடாது. இரண்டாம் அதிபதி அஸ்தங்கம் அடைந்தாலே பணம் கொஞ்சம் கைக்கு வருவது சிரமம், ஏன்னா அஸ்தங்கம். அதுபோல் இரண்டாம் அதிபதி நீசம் ஆகிவிட்டால் அந்த ஜாதகர் எப்படியாவது வாழ்க்கையில் அந்த பணத்தை அடைய வேண்டும் என்று தகுதியை இழந்து கூட பணம் சம்பாதிப்பார். இரண்டாம் அதிபதி நீசமானால் தன்னுடைய தகுதியை கௌரவம் பார்க்காமல், அந்தஸ்து பார்க்காமல் அந்த பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க. சரி, இரண்டாம் இடம் என்பது தனம் குறிக்கக்கூடிய இடம் அல்லது பணத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த கிரகம் என்பது குரு என்றால் பெரும்பணம், சுக்கிரன் என்றால் சிறுபணம். அதாவது குரு என்பது கோடிக்கணக்கில் என்று சொன்னாலும் கூட சுக்கிரன் என்பது லட்சக்கணக்கில். அந்த பணத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன், நம்ம எல்லோரும் படிப்போம், குரு தனத்துக்கு காரகர், சுக்கிரன் பணத்துக்கு காரகர் அப்படின்ட்டு. ஆனால் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக பணம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சந்திரன் என்றால் தினக்கிரகம். ஸோ தினமும் பணம் நம்ம கைக்கு வரணும்னா சந்திரனுடைய அனுகிரகம் இல்லாமல் தினமும் நமக்கு பணம் வராது. அப்போ சந்திரனுடைய நிலைகளை கொண்டு நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரண்டாம் அதிபதி நன்றாக இருக்கப்பட வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இந்த 4 கிரகங்கள், ஒன்று இரண்டாம் அதிபதி, இரண்டாவது சந்திரன், மூன்றாவது குரு, நான்காவது சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் மாத கணக்கில் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க. ஒருத்தர் தினம் டெய்லி வேஜஸில் சம்பளம் வாங்குறாங்க அல்லது ஊதியம் வாங்குகிறார்கள். ஒருவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷம் ஒரு முறை. இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வருஷம் ஒரு முறை தான் இவ்வளோ இன்கம் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஐடி ஃபீல்டு மற்ற துறையிலெல்லாம் போனீங்கன்னா மாத சம்பளத்தை விட வருட சம்பளம் அப்படின்ட்டு ஒரு 4 லட்சமோ அல்லது 5 லட்சமோ 6 லட்சமோ என்று வருட சம்பளத்தில் அவர்கள் பணிபுரிவார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒருவர் தினக்கூலி வாங்குகிறார்கள், ஒருவர் மாத சம்பளம் ஏன் வாங்குகிறார்கள், ஒருவர் ஏன் வருட சம்பளம் ஏன் வாங்குகிறார்கள் என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்க அந்த வருமானத்தை ஈட்டுவாங்க. ஐயா வாங்க, அட வாங்க. இப்போ
இப்போ இரண்டாம் இடத்தில், அதாவது வந்து பணம் வந்து எந்த வகையில் வருதுங்கிறத ஒரு கேள்வி. பணம் வந்து எந்த வகையில் வரணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த பணம் என்பது இப்போ எந்தெந்த வகையில் பணம் வரும்? ஒன்று நாம் உழைக்கின்ற பணம் வரும், இன்னொன்று ஒரு வீட்டின் மூலியமாகவோ அல்லது வந்து ஒரு வண்டி வாகனத்தின் மூலமாக வந்து பணம் வரும், இல்லை பேச்சின் மூலியமாக பணம் வரும், அல்லது ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு, தரகு, கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பணம் வரும், அல்லது ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமாக பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும், இல்லைன்னா தொழில் மூலியமாக பணம் வரும். அப்படி இல்லைனாலும் கடன், ஒருவரிடம் கடன் கேட்டாலும் கூட நம்மிடம் பணம் வரும். ஸோ எந்தெந்த வகையில் வந்து பணம் வரும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இப்போது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில், அதாவது லக்னாதிபதி, லக்னமும் லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் தான் ஒருத்தர் வந்து பணம் வந்து நம்ம பெற முடியும். இப்போ நீங்களே கூட பணம் கொடுத்தாலும் கூட நான் நன்றாக இருந்தால்தான் அந்த பணத்தை வந்து பெறக்கூடிய அந்த தகுதி வந்து, அந்த சக்தி இருக்கப்பட வேண்டும். அப்போது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கப்பட வேண்டும். லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் அந்த பணத்தை வந்து நாம் பெற முடியும். லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால், ஒரு லக்னாதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் இருந்துன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து பணம் இல்லை என்றால் அவர் வந்து பைத்தியம் பிடித்தார் போல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதே போல் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்தில் இருந்தாலும் அவர் வந்து தினமும் வந்து பணத்தை பார்ப்பார்கள். அப்போது லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் பணம் வரும். லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் பணத்தை தேடி போவார், இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பணம் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போது இரண்டாம் இடத்தில் குருவும் சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவத்தில் அல்லது இரண்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லது அந்த பாவக ரீதியாக நாம் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, எனக்கு வந்து நிறைய பணம் சம்மந்தப்பட்டதான் வர்றாங்க. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு இந்த வாரம் அநேகமாக டிசம்பர் 16 இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க. நாமக்கல் நரசிம்மர் கோவிலில் வந்து ஒரு ஜோதிடர், நம்மை போன்ற ஒரு ஜோதிடர் வந்து, நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் கோயில் வந்து ஒரு 36 நிமிடம் தியானம் செய்தால் உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் வந்து சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் வந்து வந்ததாக பல்வேறு மீடியாக்கள் வந்து போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு ஜோதிடர் வந்து சொல்லி லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க என்றால் அது ஜோதிடத்தின் மேலுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. அப்போது ஏன்னா இப்போ தியானம் செய்தால் பணம் வரும் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லைங்களா? பார்த்தீங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா உண்மையாலுமே ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வந்து இருக்கும். அந்த ஜோதிடர் வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டார். அந்த ஜோதிடர் வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா ஒரே நாளில் வந்து பண கோடீஸ்வரனாக ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பணம் வந்து நமக்கு வரும். அதுபோல் நாமும் ஜாதகம் பார்க்கும்போது அந்த பணம் சார்ந்த கேள்வி வந்து கேட்காத நபராக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் எனக்கு பணம் எப்போ வரும், நான் எப்போ கோடீஸ்வரன் ஆக முடியும், நான் எப்போ வண்டி வாகனம் வாங்குவேன், நான் எப்போ வந்து சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு எப்போது வரும் என்று கேட்காத அந்த ஜாதகரே கிடையாது. அப்போ அதற்கு வந்து திசாபுத்தி காலங்கள் வந்து நமக்கு அவரவர் ஜாதகத்தில் வந்து துணையாக இருக்க வேண்டும். ஒன்று, இரண்டாம் அதிபதியினுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் நிச்சயமாக தனம் வரும். இரண்டாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய திசையோ
அல்லது புத்தியோ நடக்கும் காலங்களில் ஒருவருக்கு பணம் வரும். அடுத்தது இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் நடந்தாலும் கூட அன்றைக்கு பணம் வரும். பிராணன் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் அதிபதியினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது பிராணன் நடந்தால் அன்றைக்கு பணம் வரும். அப்போ தசாபுத்தி காலங்கள் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒருவருக்கு பணம் வருவதாக இருந்தால் 2, 11 நமக்கு அந்த திசா புத்தி அந்தரம் காலங்கள் நடப்பில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் இப்போ தசாபுத்தி நடக்கல, இரண்டாம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கவில்லை, அல்லது 11ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடக்கலைன்னா பணம் வருது. எப்படி வரும்? அப்போ கோச்சாரத்தை பார்க்க வேண்டும். கோச்சாரத்தில் இரண்டாம் அதிபதியின் மீது ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியின் மீது பணக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பணக்கிரகங்களான பொருளாதார கிரகங்களான குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது இரண்டாம் அதிபதியோ டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் பயணம் செய்தால் நிச்சயமாக அன்றைக்கு அப்போதைக்கு பணம் வரும். இப்போ இரண்டாம் இடத்துல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் அந்த ஒரு வருஷம் ஓரளவுக்கு பொருளாதாரம் நிச்சயமாக வரும். அல்லது இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் கோச்சாரத்தில் சுக்கிரன் செல்வதாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு மாத காலம் நிச்சயமாக பொருளாதாரம் உயரும் அல்லது வரும். அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் அன்றைக்கு கோச்சார சந்திரன், இப்போ சந்திரன் இருக்காரு, அந்த 2.25 நாளில் நிச்சயமாக தனம் வரும். கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் 2.25 நாளுக்குள் அந்த தனம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரி, பொதுவாக ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் பயணிக்கூடிய காலத்தில் பணம் வரும்னு சொல்கிறோம். பணம் வரும். ஆனால் லக்னப்படி அந்த குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கின்றதோ அதன் அடிப்படையிலையும் நமக்கு அது நல்ல பலனும் கிடைக்கும், அசுப பலனும் கொடுக்கும் அப்படின்ட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் இப்போ சூரியன் இருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம். இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன்? அப்போ சூரியன் என்பது அரசு சார்ந்து வருமானம், அரசு சார்ந்து வருமானம் அல்லது குலத்தொழில் மூலியமாக வருமானம் அல்லது அப்பா மூலியமாக வருமானம். இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அப்பாவின் மூலியமாகவோ அல்லது அரசு மூலமாகவோ அல்லது குலத்தொழில் மூலமாகவோ நிச்சயமாக பணம் வரும். அது சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் காலத்தில் கூட பணம் நிச்சயமாக வரும். அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால், சந்திரன் என்பது உணவு சார்ந்த ஒரு கிரகம். ஸோ உணவு மூலியமாகவோ நீர் சார்ந்த தொழில்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது பால் பொருட்கள் அல்லது தினமும் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மூலமாகவோ நமக்கு பணம் வரும். சரிங்களா? அடுத்தது செவ்வாய் இருந்தால், இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய் என்பது ஒரு ஆயுதம் அல்லது சமையல்காரர். செவ்வாயினா சமையல்காரர், சமையல் செய்வதன் மூலியமாக கூட பணம் வரும். அல்லது செங்கல் சூளை. செவ்வாய் என்பது போலீஸ், இராணுவம், சீருடை பணி இது சார்ந்த
வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். செவ்வாய் என்பது ஆசிரியர். இப்போ நீங்கள் குரு ஆசிரியர்னு சொல்கிறோம், புதன் ஆசிரியராக நாம் சொல்கின்றோம். இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆசிரியர். ஏனென்றால் செவ்வாயினுடைய அதிபதி முருகர். ஸோ முருகர் எப்பவுமே தடி தான் வைத்து கொண்டிருப்பார், தடி வச்சிருப்பார் இல்லைங்களா? அது மாதிரி ஆசிரியர் தடி வைத்திருப்பாங்க. ஒரு வாத்தியர் ஒரு தடி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இவர்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது வாக்கின் மூலியமாகவோ தொழில் வருமானம் அமையும். இரண்டாம் என்பது வாக்கு. அப்போ இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இது போன்ற எண்ணற்ற காரகத்துவங்கள் இருந்தால் கூட ஒரு சில காரகத்துவங்கள் அதன் மூலியமாக நமக்கு பணம் வரும். அடுத்தது இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால், அப்போ புதன் என்பது தரகு, கமிஷன் அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. புதன்னா ஆடை தொழில் மூலியமாக கூட வருமானம் வரும். புதன்னா ஆடைகள், புதன்னா நிட்டிங்ஸ், திருப்பூர் தொழில்கள் மூலியமாக கூட பணம் வரும். புதன் என்பது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. அல்லது புதன் என்பது ஆசிரியர் தொழில் மூலமாக கூட நிச்சயமாக வருமானம் வரும். அடுத்தது இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால், அப்ப குரு என்பது பெரும் பணம், குரு என்பது பேராசிரியர், குரு என்பது ஒரு தெய்வீக காரியங்கள் மூலியமாக கூட பணம் வரும். குரு என்பது வங்கி அல்லது ட்ரஸ்ட்டு, ஃபினான்ஸ் இது சம்பந்தப்பட்ட காரகத்தின் மூலியமாக கூட நிச்சயமாக பணம் வரும். குரு என்பது வங்கி சம்பந்தப்பட்டது, ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கல் இது சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வரும். அடுத்தது இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் என்பது மனைவி, சுக்கிரன் என்பது பெண்கள், சுக்கிரன் என்பது ஆடம்பர பொருட்கள், அழகு சாதன பொருட்கள். இந்த அதே போல இது மாதிரி இருக்கின்ற அந்த காரகத்துவ ரீதியாக நிச்சயமாக பணம் வரும். அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி. இப்போ கோச்சாரத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு ஒன்று அத்தை வருவாங்க, இல்லைன்னா நம்ம பொண்ணு வருவாங்க, இல்லைன்னா நம்மளுடைய மனைவி குடும்பத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப் இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதான் கோச்சாரத்தில். அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், சனி என்பது இரும்பு தொழில், பழைய இரும்பு, அது மட்டும் இல்லாமல் குவாரி, கட்டிடப் பொருட்கள், செங்கல், சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பொருட்கள். சனியுடைய காரத்துவங்கள் எண்ணற்ற காரத்துவங்கள் இருக்கின்றது. செப்பல் கடை கூட வைப்பாங்க, பேட்டா நம்ம கடை கூட வச்சு கூட அதில் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சனி என்பது நீதிமான். இரண்டாம் இடத்துல சனி போன்றதான் நிச்சயமாக அவங்க செலவு செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் நிச்சயமாக செலவே செய்ய மாட்டாங்க. பணம் பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து சீக்கிரமாக பணத்தை நான் வாங்க முடியாது. அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால், ராகு என்பது தெரியும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ராகு என்பது மீடியா, திரைத்துறை. ராகு திரைத்துறை, ராகு தான் மீடியா. சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக சினிமா துறையில் ரொம்ப அல்லது மீடியாவில் ரொம்ப பெயரும் புகழுமாக இருப்பாங்க, நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க. சினிமா டைரக்டர், சினிமா நடிக்கிறவங்க இப்படிலாம் இருப்பாங்க. அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால், கேது என்பது நுண்ணியம், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க.
இப்போ 2ஆம் இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப பின் பாயிண்டாக பேசுவாங்க. பின் பாயிண்ட், கேதுன்னா பின்னு, பாயிண்ட் புள்ளி, அதில் பின் பாயிண்டாக பேசுவாங்க, லா பேசுவாங்க, சில ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தாங்கன்னா ஆனால் நியாயமாக பேசுவாங்க. அடிக்கடி வந்து சத்தியம் வந்து வாங்குவாங்க. இப்போ நம்ம பேசணும்னா சத்தியமாக செய்வீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. கேதுன்னா சத்தியம், கேது என்றால் ஞானம், கேது என்றால் மருத்துவம், கேது என்றால் முடி, முடி சார்ந்து தொழில் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் சம்பந்தப்பட்டது லேப் வச்சுருப்பாங்க. அல்லது கேது என்றால் ஊசி, ஊசி வச்சுருப்பாங்க. அல்லது ஊசியால், அதான் 2ஆம் இடம் வருங்கிறது கேது இருந்தால் தையல். இப்போ பெண்கள் வந்து தையல் மிஷின் மூலிமா கூட, தையல் தைப்பதின் மூலிமா கூட வருமானம் வரும் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ 2ஆம் இடத்தில் வந்து சூரியன் முதல் கேது வரை உள்ள என்னென்ன வருமானங்கள் வரும் என்பதை சுருக்கமாக நாம் சொன்னோம். இதோட இன்னும் நிறைய இருக்கின்றது. சரி, இப்போ அதே மாதிரி பாவங்கள் பார்க்கப்பட வேண்டும். பாவகங்கள் இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் வந்து தன் முயற்சியின் மூலியமாக, தன் உழைப்பின் மூலம் வருமானம் ஈட்டுவார். லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக தன்னை அதாவது வருத்தி சுயமாக உழைப்பார்கள். அதன் மூலியமாக பணம் வரும். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதியே இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வாய்ப்பு வந்து இருக்கும். 2ஆம் இடங்கிற என்ன? வாக்கு, வாக்கின் மூலமாகவோ பணம் வரும். நம்மெல்லாம் வாக்கின் மூலியமாகத்தான் நாம் தொழில் செய்கின்றோம், வருமானம் ஈட்டக்கூடிய நபராக நாம் இருக்கின்றோம். ஸோ வாக்கால் தொழில் பண்ணுறவங்க, ஆசிரியர், ஜோதிடர், மருத்துவர், வக்கீல், இவங்கெல்லாம் வந்து வாக்கின் மூலியமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர். அதுபோல் இப்போ லக்னத்துக்கு வந்து 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், அப்போ 3 என்பது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, 3 என்பது தரகு, 3 என்பது கொடுக்கல் வாங்கல், 3ஆம் இடங்கிறது நன்கொடை. நன்கொடை இப்போது 3ஆம் இடத்துல குரு இருந்தால் நிச்சயமாக நன்கொடை தரமாட்டாங்க. கோவிலுக்கோ குளத்துக்கோ எதுக்கு வேணாலும் டொனேஷன் தரவே மாட்டாங்க. 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால், அப்போ 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த தரகு சார்ந்த, அந்த கமிஷன் சார்ந்து ஐடி ஃபீல்டுகளெல்லாம் இருப்பாங்க. அடுத்தது 2ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி இருந்தால், அப்போ 2ஆம் இடத்தில் வந்து 4ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக படிப்பின் மூலமாகவோ அல்லது வண்டி வாகனத்தின் மூலியமாகவோ இது மாதிரி வந்து, அல்லது தந்தையின் மூலமாக அம்மாவின் மூலியமாகவோ நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அடுத்தது 2ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால், 5 என்பது குலதெய்வம், 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதன் மூலியமாக பணம் வரும். 5 என்பது ஜோதிடம், 5 என்பது மருத்துவம், 5 என்பது ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இது சம்பந்தப்பட்ட வருமானம் கூட பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் வந்து குருவை வந்து பார்க்க வேண்டும். குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி இது மாதிரி எல்லாம் வந்து நாம் அதில் வந்து ஈடுபாடு இருக்கலாம். அடுத்தது 2ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் இதில் வந்து மாத சம்பளம், 6ஆம் இடங்கிறது வேலை, ஸோ மாத சம்பளம் வந்து வாங்குவாங்க. 6 என்பது சர்வீஸ், 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், ஒரு சேவை செய்து அதன் மூலியமாக வருமானம் செய்வார்கள். 6 என்பது இந்த வில்லங்கம், பட்டா சிட்டா, இந்த வில்லங்கம் போட்டு சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க.
6 என்பது மருத்துவம். மருத்துவம் சார்ந்து கூட வருமானம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்தது 2ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால், 2ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் 7 என்பது திருமணம், 7 என்பது திருமணம், 7 என்பது கூட்டாளி, 7 என்பது நண்பர்கள், 7 என்பது 2வது குழந்தை. அப்போ 7 வந்து மனைவியின் மூலியமாக வருமானம், அல்லது திருமணம் சார்ந்து வருமானம், திருமண மண்டபம் சார்ந்து வருமானம். இப்போ 2ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி இருந்தால் திருமண மண்டபம் அதன் மூலியமாக கூட வருமானம் பண்ணுவாங்க, அல்லது திருமண அமைப்பாளராக கூட இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு அமைப்பு வந்து இருக்கும். கூட்டாளி மூலியமாக கூட வருமானம் வரக்கூடிய நபராக இருப்பாங்க. 7ஆம் இடம் என்பது சம்பந்தி. ஒரு சம்பந்தி சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும். 7ஆம் இடம் என்பது 2வது குழந்தை. அப்போ 2வது குழந்தையின் மூலியமாக கூட வருமானம் வந்து குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருந்தால், 8ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6, 8, 12 என்றால் 2ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதி இருந்தால் அது நெகட்டிவாக வந்து சொல்லி அதே பழக்கம் நமக்கு. ஸோ 2ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி இருந்ததுன்னா நிச்சயமாக பொருளாதாரம் தடையாக இருக்கும் ஆரம்பத்தில். அதாவது 8ஆம் இடம் என்பது ஆரம்பத்தில் வந்து லாஸ் பண்ணும். ஒரு லாஸ் பண்ணி தான் அப்புறம் தான் வந்து 0 வரல கொண்டு போயிட்டு அப்புறம் தான் 1ஆம் நம்பர் ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்க்கை வந்து 8ஆம் இடத்து அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தாங்கன்னா, அல்லது லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு லாஸ், பெரிய லாஸ் சந்தித்து அதன் பிறகு தான் அவர் வந்து வாழ்க்கை வந்து முன்னேற்றமாக இருக்கும். அது மாதிரி 2ஆம் இடத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் தடையை கொடுக்கும். தடை மீறி அவங்க வந்து ஜெயிப்பாங்க. இப்போ 8 என்பது ஒரு எல்ஐசி மூலியமாகவோ அல்லது ஏதாவது குவாரி அல்லது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது வந்து ஏதாவது ஒரு கட்டிட பொருட்கள் அல்லது வந்து ஒரு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட, இப்போ 2, 8 சம்பந்தப்பட்டால் இந்த இந்த பாத்ரூம் கிளினிக்கெல்லாம் அந்த வண்டி வாகனம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த செப்டிக் டேங்கு க்ளீன் பண்ணுற வாகனங்கள், அதன் மூலியமாக வருமானம் பண்ணக்கூடிய வருமானம் வரும். 8ஆம் இடங்கிறது டாய்லெட், 2ங்கிறது வருமானம். அப்போ அந்த டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுலையோ அல்லது டாய்லெட்டுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணி வருமானம் பண்ணக்கூடிய அந்த நபராக இருப்பாங்க. 8ங்கிறது ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து 8ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக மருத்துவம் தொடர்பு இருக்கும். மருத்துவம் சார்ந்து அதே போல் 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் 8 என்பது ஒரு ஐசியூன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 8ங்கிறது ஐசியூ, 8ங்கிறது கோமா ஸ்டேஜ், மயக்க நிலை. 8 என்பது மயக்க நிலை. இப்போ லக்னத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ஒரு நாள் வந்து மயக்க நிலைக்கு போய் தான் வருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அப்படின்னா ஏதாவது ஒரு மயக்க நிலை, கீழே விழுந்தாலும் கூட மயக்கம் வந்துவிடும் அல்லவா, அது மாதிரி. அதே மாதிரி ஆப்ரேஷன் செய்யும்போது நிச்சயமாக மயக்கம், அந்த ஊசியோ அல்லது ஏதோ ஒன்று போட்டு தான் வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு வந்து 2க்கு இருந்தால் நிச்சயமாக மருத்துவம் சார்ந்து ஏதாவது குவாரி, மணல் சம்பந்தப்பட்ட கட்டுமான பொருட்கள் அல்லது டாய்லெட் மூலியமாக இந்த வருமானம் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால், 9 என்பது ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி. உயர்கல்வி மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். அல்லது 9ங்கிறது தந்தை ஸ்தானம்.
அப்போ தந்தை மூலியமாக கூட வருமானம் வரும். தந்தையினுடைய தொழில் செய்தாலும் கூட வருமானம் வரும். 9 என்பது ஒரு கோவில் கும்பாபிஷேகங்கள் பண்ணுவது. 9 என்பது தீர்த்த தல யாத்திரை, அதன் மூலியமாக கூட சில வருமானம் பண்ணக்கூடிய நபர். அதேமாதிரி ஆன்மீக பொருட்கள் 5, 9 ஆன்மீக இடங்கள். ஸோ இந்த ஆன்மீக பொருட்கள் விற்கிறது கூட அந்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அதுபோல் 9 என்பது மரங்கள் ஷாமில். 9ஆம் இடம் என்பது ஷாமில். ஸோ மரத்தை வந்து அறுக்கிறது, மர விற்பனை பண்ணுறவங்க, அதன் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அப்போ அடுத்தது 2ஆம் இடத்தில் வந்து 10ஆம் அதிபதி இருந்தால், 2ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக 10 என்பது தொழில். அப்போ தொழில் மூலியமாக வருமானம் வரும். 10 என்பது கர்மா. ஸோ அவர்கள் வந்து 2, 10 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக கர்மா ரீதியில் பணம் வரும். கர்மா ரீதியில், கர்மம் என்றால் செயல், நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பணம் வரும். அது மாற்று கருத்தே கிடையாது. இப்போ 10 என்பது உச்சி ஸ்தானம், நல்ல பதவி. உச்சி என்பது பெரிய பதவி. 10 என்பது பெரிய பதவி. அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக 2, 10 தொடர்பு நிச்சயமாக உண்டு. 10 என்பது உயர் பதவி. ஒரு தலைவர், ஒரு கவுன்சிலர், அல்லது வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அல்லது வந்து ஒரு பிஎம், சிஎம், இது போன்ற அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் மூலியமாக அல்லது அரசியல் மூலியமாக வருமானம் வரும். அடுத்தது 2ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் 2, 11 நிச்சயமாக மனசுக்கு நினைச்ச மாதிரி வருமானம் வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி தொழில் பண்ணுவாங்க. 2 என்பது வருமானம். 11 என்பது ஆசை, எண்ணங்கள், விருப்பங்கள். என்ன எண்ணங்கள் இருக்கோ அதன்படி வருமானம் வரும். 11 என்பது பிஹெச்டி, ஆராய்ச்சி கல்வி, அதன் மூலியமாக கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. நல்ல அமைப்பு தான் 2, 11 என்பது நல்ல அமைப்பு. என்ன நினைக்கிறோமோ, ஜாதகர் என்ன நினைக்கின்றாரோ அந்த தொழில் செய்து வருமானம் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்தது 2ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால், 12 என்பது நீண்ட தூரம். ஸோ அவங்க வந்து நீண்ட தூரம் போய் தொழில் பண்ணக்கூடிய அல்லது வருமானம் செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. 12 என்பது நீண்ட தூரம், 2 என்பது பணம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றால் அவங்க வருமானம் வந்து நீண்ட காலமாக வருமானம் வரும். இப்போ உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு எம்பி இருக்காங்க, ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. பென்ஷன் இப்போ அந்த பீரியடு, எம்எல்ஏ பீரியடு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க, எம்எல்ஏ கொடுப்பாங்க. எம்எல்ஏ இறந்த பிறகு எம்எல்ஏடைய மனைவிக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து 2, 12 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு வருமானம் வரும். 12 என்பது கும்பாபிஷேகங்கள் சம்பந்தப்பட்டது, கோவில் கும்பாபிஷேகங்கள். 12 என்பது 12ஆம் இடம் என்பது இறுதி யாத்திரை. இப்போ 2, 12 சம்மந்தப்பட்டாங்கன்னா இப்போ இந்த ஈம காரியங்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து 2, 12 தொடர்பு இருக்கும். இறுதி யாத்திரை 12 என்பது கடைசி மோட்சம். அது மாதிரி வந்து நிறைய பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. 12 என்பது கால், பாதம். இப்போ காலனி அல்லது வந்து செப்பல் கடை வச்சா கூட நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் வரும், சிம்பிளாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு குணம் வந்து இருக்கும். இப்போ மேசம் என்றால் தர்மஸ்தானம் என்று சொல்கின்றோம். ரிஷபம் என்பது அர்த்தம்,
அர்த்தஸ்தானம். மிதுனம் என்பது காமஸ்தானம். அடுத்து நான்காம் இடம் கடகம் மோட்சஸ்தானம். தர்ம அர்த்த காம மோட்சம். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய நிலை எதை நோக்கி போவார் அப்படின்ட்டு ஈஸியாக எப்படி ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அல்லது லக்னம், இப்போ மேச லக்னம் என்றால் நிச்சயமாக அந்த ஜாதகர் தர்மம் செய்யக்கூடிய செயல் அதிகமாக செய்வாங்க, தர்மஸ்தானம். அதே மாதிரி லக்னாதிபதி தர்ம வீட்டில் இருந்தால் நிச்சயமாக தர்மப்படி நியாயப்படி அவங்க வருமானம் பண்ணுவாங்க. இப்போ நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு இரண்டாம் பாவம் பணம். அப்போ பணத்துக்கு குறிக்கூடிய அந்த அதிபதி இரண்டாம் இடம் அல்லது இரண்டாம் அதிபதி. ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி மேச வீட்டில் இருந்தால், அது மேசமாக இருந்தாலும் சரி, கடகமாக சரி, மேசம் அப்புறம் சிம்மம் தனுசு, இந்த வீடுகள் இருந்தால் நிச்சயமாக இரண்டாம் அதிபதி இருந்தால் பணம் சம்பாதிப்பாங்க. அவங்க நியாயமாக சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. பணம் சம்பாதிப்பாங்க நியாயமாக, தர்மப்படி நியாயப்படி. அவருடைய வருமானம் தர்மத்தை நோக்கி நியாயத்தை நோக்கித்தான் இருக்கும். இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி கிரகம் தர்ம வீட்டில் இருந்தால் தர்மப்படி அவர்கள் வருமானம் ஈட்டுவாங்க. இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் லக்னப்படி இரண்டாம் அதிபதி ரிஷபம், கன்னி, மகரத்தில் இருந்தால் இது நிலவீடுகள். இது நிலவீடுகள். அப்போ அர்த்தம் பண நோக்கமுள்ள இருக்கும். இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதியோ லக்னாதிபதியோ இந்த ரிஷபம், கன்னி, மகரத்தில் இருந்தாங்கன்னா அவன் நிச்சயமாக பணத்தின் மேலே ரொம்ப குறியாக இருப்பாங்க. பணத்தினுடைய ஆசை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நில வீடு. நிலத்தின் மேலே தான் ரொம்ப ஆசை இருக்கும். அதன் மூலியமாக வருமானம் பண்ணுவாங்க. நிலத்தின் மீது வருமானம் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இரண்டாம் அதிபதி ஒன்று ரிஷபத்தில் இருந்தாலோ அல்லது கன்னியில் இருந்தாலோ அல்லது மகரத்தில் இருந்தாலோ நிச்சயமாக நிலம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க தர்மப்படி பார்க்க மாட்டாங்க, நியாயப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க எண்ணங்கள் குறிக்கோள் எல்லாமே பணம் தான். அது நிலத்தின் மூலியமாக. அடுத்தது லக்னாதிபதியோ அல்லது இரண்டாம் அதிபதியோ மிதுனம், துலாம், கும்பம், இது காற்று வீடு, காம வீடு. காற்று வீடு மற்றும் காம வீடு. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள், இவருடைய விருப்பங்கள், உடைய தனம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, அல்லது இது மாதிரி காற்று ஆலைகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, விண்ட் மில்லு, இது சம்பந்தப்பட்டது கூட நிச்சயமாக வருமானம் செய்வார்கள். காற்றாலைகள் மூலியமாக கூட அவங்க வருமானம் பண்ணுவாங்க. காற்றுனா இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு. இப்போ ஃபேன் சம்மந்தப்பட்டது அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி லக்னாதிபதியோ அல்லது இரண்டாம் அதிபதியோ காற்று வீடுகள் இருந்தால் நிச்சயமாக இவங்களும் அது மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்தது இரண்டாம் அதிபதி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நீர் வீடுகளான கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகளில் இருந்தால் இரண்டாம் அதிபதி இந்த கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய நீர் வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக இவங்க மோட்சம். மோட்சம் என்றால் சொல்லிக் கொடுப்பது. ஆசிரியர், ஒரு வக்கீல், ஒரு ஜோதிடர், அப்படி இவங்க வருமானம் பண்ணுவாங்க. ஒன்று நாம் ராசிப்படியும் ராசியுடைய காரகத்துவம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பாவக ரீதியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து லக்ன ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
மோட்ச வீடு என்பது ஆசிரியர் தன்மை. இவங்க ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க. அதாவது தர்ம வீடும் மோட்ச வீடும் மோரார்லெஸ் கரெக்டாக இருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு போய்க்குவாங்க. தர்மப்படியும் மோட்ச வீடும், அதாவது வந்து மேசமும் நெருப்பு வீடும் நீர் வீடுகளும் ஒன்றா போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அடுத்தது நில வீடுகளான ரிஷபம், கன்னி, மகரம். அடுத்தது காற்று வீடுகளான மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 வீடுகளும் இவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அடுத்தது இப்போ ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்கன்னா யார் வந்து தயார் பண்ணுவாங்க, எந்த ராசி லக்னங்கள் வந்து தயார் பண்ணுவாங்க, அதை யார் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அது யார் ஸ்டாக் வச்சுருப்பாங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது யார் வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யார் அப்படின்று பார்த்தால் நமக்கு மேசத்தில் வந்து ஒரு லக்னமோ லக்னாதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ இருந்தால், மேசத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ அல்லது 10ஆம் இடமாக இருந்தால் நிச்சயமாக இவங்க வந்து ஒரு தயார் பண்ணுவாங்க, ஒரு பொருள் வந்து தயாரிப்பாங்க. இவங்கெல்லாம் தயாரிப்பாங்க. அடுத்தது யார் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் தயாரிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அந்த பொருள் வந்து வாங்குறாரு. அப்போ யார் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிஷபம், கடகம், மிதுனம் இவங்க வந்து கடகம் இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர்கள் வந்து இல்லை, மிதுனம் ரிஷபம், சிம்மம், விருச்சகம் இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டாக் ஒரு பொருள் தயார் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ ரிஷபம், சிம்மம், விருச்சிகத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு பொருள் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து சேல் பண்ணுறவங்க யாருன்னா, ஒருத்தர் வந்து தயார் பண்ணுவார், இன்னொருவர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பார், இன்னொருத்தர் வந்து சேல் பண்ணுவார், ரீட்டைல் சேல், சில்லறை விற்பனை பண்ணுறது யாருன்னா மிதுனம், அடுத்து வந்து கன்னி, அடுத்து வந்து தனுசு. இவங்க வந்து நிச்சயமாக அந்த தயார் பண்ண பொருள் வந்து சேல் பண்ணுவாங்க. தனுசு, மீனம் இந்த ராசி லக்னங்கள் வந்து நிச்சயமாக இவங்க தயார் பண்ண பொருள் வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போது நாம் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்க எப்படி வந்து தொழில் பண்ணுவாங்க, எப்படி வருமானம் பண்ணுவாங்க, எந்த முறையில் வந்து வருமானம் பண்ணுவாங்க, அதையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பணம் சம்பாதிப்பாங்களா சம்பாதிக்க மாட்டாங்களாங்கிறது அடிப்படையில் பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா என்னென்னா 4 பாவங்கள் பணபரஸ்தானங்கள். ஒரு ஜாதகத்தில் பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். 2, 5, 8, 11 இந்த 4 ஸ்தானங்கள், அந்த 4 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் வந்து பலமாக இருந்தால் நிச்சயமாக அவங்க பிறக்கும் போதே நல்ல ஒரு பொருளாதாரம், பண வசதி உள்ள குடும்பத்தில் வந்து பிறப்பாங்க. அல்லது இவர்கள் பிறந்த பிறகு நல்ல பொருளாதாரம் வந்து அமையும். 4 பில்லர் போல 2, 5, 8, 11. 2 என்பது பணம், 5 என்பது அதிர்ஷ்டம், 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம், 11 என்பது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசை, எண்ணங்கள், விருப்பங்கள் மாதிரி இந்த 4 இடங்கள் வந்து பலமாக இருக்கப்பட வேண்டும். அல்லது 4 அதிபதிகள் வந்து பலமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கலைஞர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 2, 5, 8, 11 இந்த 4 இடங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள்
பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள். அதே போல் கமலஹாசன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அமைப்பு இல்லை. ஸோ அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறாரு, இருந்தாலும் அவர் வந்து கையில் பணத்தை வந்து வச்சிருக்க முடியல. அடுத்து வந்து ரஜினிகாந்த் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த 2, 5, 8, 11 அதிபதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்சி உச்சமாக இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து பணம் நிறைய வச்சிருக்கார் அந்த அமைப்பு. அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தை நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு பொருளாதாரத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இந்த ஜாதகர் வந்து நல்ல பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஸ்டேட்டஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, ஒருத்தர் வந்து பிறக்கும்போது ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு, அவர் பிறக்கும்போது அவர் குடும்பம் வந்து வசதியாக இருக்குதா, அல்லது பிறந்த பிறகு அந்த ஜாதகர் வந்து வசதியாக வந்து இருப்பாரா என்றால் அதையும் நாம் சற்று நம்ம ஆராய்ந்தால் விடை கிடைக்கும். லக்னத்துக்கு, இப்போ லக்னம் என்பது ஒருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலேயோ லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலேயோ சுபகிரகங்கள் இருந்தால் குருவோ சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் லக்னத்துக்கு இருபுறமும் 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துல வந்து லக்னத்துக்கு 2, 12 வந்து குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் பிறக்கும் போதே குடும்பத்தில் வந்து நல்ல பொருளாதாரம் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகர். பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், நீங்கள் பிறக்கும் போதே நல்ல வசதி வாய்ப்போட நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா 100% வந்து சரியாக இருக்கும். சரி, அப்போ லக்னத்துக்கு வந்து 2, 12 சுப கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் வந்து நல்லா இருப்பாங்க பிறக்கும்போது. அப்போது லக்னத்துக்கு வந்து 2, 12ஆம் இடத்துல வந்து அசுப கிரகங்கள் இருந்தால் சனி பகவானோ கேது பகவானோ அல்லது செவ்வாயோ ராகுவோ இருந்தாங்கன்னா பிறக்கும்போது கஷ்டமான குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது, சரி ஜாதகர் பிறக்கும்போது தான் கஷ்டம், பிறந்த பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? பிறக்கும்போது ஜாதகர் ஒரு குடும்பம் கஷ்டமான குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. அப்போ ஜாதகர் பிறந்த பிறகு தன் முயற்சியின் மூலியமாக குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் ஒரு பண வசதி இருக்கும் இல்லை? அதற்கு லக்னாதிபதி நின்ற இடம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒரு இடத்துல நிற்பார், அவருக்கு 2ஆம் இடத்திலேயோ அல்லது 12ஆம் இடத்தில் வந்து சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகர் பிறக்கும்போது குடும்பம் வந்து வறுமையில் இருந்தாலும் கூட ஜாதகர் பிறந்த பிறகு ஜாதகருடைய முயற்சியில் ஒரு 20 வயசுக்கு மேலே 20, 21க்கு மேலே நிச்சயமாக நல்ல வந்து ஒரு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த ஜாதகர் வந்து இருப்பார் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க, குழந்தையாக இருக்கும்போது பார்க்குறாங்க, எங்கள் குடும்பம் வந்து வறுமையில் இருக்குங்க, என் பையன் பிறந்த பிறகாவது கொஞ்சம் குடும்பம் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. குடும்பத்தில் வந்து நிச்சயமாக ஜாதகம் பார்க்கும்போது கேட்பார்கள். அப்போ இந்த விதிகளெல்லாம் நாம் பார்த்து சொன்னோம்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு தெம்பாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் சொல்வது 100% வந்து சரியாக இருக்கும். அப்போ லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் சனியோ அல்லது கேதுவோ ராகுவோ ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஜாதகர் வந்து 20 வயசு 25 வயசுக்கு மேலே ஆகும்போது குடும்பம் வந்து வறுமையில் இருக்கும் அப்படின்ட்டு நாம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்போ நாம் ஜோதிடம் பார்ப்பது என்பது வெறும் கவுன்சிலிங் தான், நம்ம ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது. வருகின்ற வாடிக்கையாளருக்கு நாம் நல்ல விதமாக பாசிட்டிவாக தெம்பு கொடுத்து அவன் வாழ்க்கையை வந்து சுபிட்சமாக இருப்பதற்காகத்தான் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சுக்கிரன் நின்ற இடத்திற்கு அல்லது வந்து 1, 4, 7, 10 சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக மனைவியின் மூலியமாக வருமானம் வரும். சுக்கிரனுக்கு 1, 4, 7, 10 லக்னம் இருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, அல்லது வந்து 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில்
சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக மனைவி வந்த பிறகு அல்லது மனைவியின் மூலமாக பொருளாதாரம் வந்து அமையும். இந்த 2-8 தொடர்பு இருக்கிறவங்க 8ஆம் இடங்கிறது வரதட்சணை, 8ங்கிறது வரதட்சணை. ஸோ 2-8 தொடர்பு இருந்தால் மாமனார் சொத்தின் மூலியமாக நல்ல வருமானம் வரும். சரிங்களா? அது மாதிரி நிறைய இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதனால் வந்து இன்னும் காலங்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் வந்து பேசக்கூடிய அந்த ஜோதிட பெருமக்கள் இருப்பதனால் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு எந்த வகையிலாவது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்ததுங்களா ஐயா? உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? இப்போ நான் சொன்ன பலன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? ரைட், முயற்சி பண்ணி பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நமக்கு வர்ற ஜாதகருக்கோ நம்ம வாடிக்கையாளருக்கு வந்து உண்மையாலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய ஈசன் ஜோதிடத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் பண்டிட் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.